நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கடந்த நாட்கள்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளையும் போய் போய் நின்று அவங்கள ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம், எல்லா பிரச்சனையும் களையப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அதே சமயத்தில் பாருங்கள், பல பேர் வந்து நாம் தமிழர்களை வந்து சீண்டுகிற விதத்தில் தான் செயல்படுறாங்க. அதனாலேயே கொஞ்சம் கொந்தளிச்சு அண்ணன் பேசுகிறாரு. ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் பிச்சை எச்சி தட்டில் வந்து நீங்கள் பிச்சை எடுக்கிற நீங்கள்லாம் வந்து நாம் தமிழரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? நாங்களாம் தனித்து 234 தொகுதியில் நிற்கிறவங்க. எங்கள் போல் உங்களுக்கு நிற்க தகுதி இருக்கா? யாராவது தனித்து வாக்குக்கு காசு கொடுக்காம என்னோட நின்று ஜெயிச்சு பாருங்க பார்ப்போம் அப்படின்னு சவால் கூட விடுறாரு. அவர் பேசுகிறதுல வந்து பொய் இல்லைங்க, உண்மை இருக்குது. யாராவது தனித்து களம் காண இன்றைய சூழலில் யாருக்கா தைரியம் இருக்கா? பணத்தையும் கூட்டணியும் நம்பித்தான் இன்றைக்கி பல பேர் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனால் களத்தில் மக்கள் பிரச்சனையை சந்தித்து மக்களோட நின்று வாக்கு கேட்குற ஒரே கட்சியாக இன்றைக்கி நாம் தமிழர் இருக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அதனால தான் அவரை சீண்டி பார்க்குற எல்லாருக்குமே சில தருணங்கள் அவரும் கொஞ்சம் கொந்தளித்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து மோதுறது யாருக்கிட்ட அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒதுங்கி போகிறவர் அல்ல, ஓங்கி அடிக்கிறவர். அதனால் சீமானிடம் பேசுகிற போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அதுதான் சரியாக இருக்கும்.